மீண்டும் திருத்துவதாக வாக்குறுதி அளித்தார். கிளர்ச்சி அடங்கிவிட்டது. உங்கள் மக்களுக்கு வேண்டியது வாக்குறுதி, அவ்வளவுதானே? ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை செயலாக்க வேண்டும். இல்லாவிட்டால் தென்னாட்டில் மீண்டும் குழப்பம் நேரிடலாம். மீண்டும் வாக்குறுதி அளிப்பேன். உங்க தாராள மனசு யாருக்குங்க வரும்? மொழி பிரச்சனை தீர்ந்து போன விஷயம். அது பற்றி உங்கள் அபிப்பிராயம் இனி தேவையில்லை. அடுத்தபடி லஞ்ச ஊழலை ஒழிக்க துக்ளக்கின் திட்டம் தயாராக இருக்கிறது. என்னது, லஞ்சத்தை ஒழிக்க போறீங்களா? பஞ்சத்தை ஒழிச்சாலும் ஒழிக்கலாம், லஞ்சத்தை ஒழிக்கலாமா? காந்திமதி, பேசாமல் இரு. மந்திரி என்ன பேசிட்டே இருக்க வேண்டாம். சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிப்பதே துக்ளக்கின் திட்டம். எப்படி சார்? சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சத்தையே சட்ட ரீதியாக்குகிறேன். ஆம், அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இவ்வளவுதான் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போல் இனி இவ்வளவுதான் கிம்பளம் என்றும் நிர்ணயிக்கப்படும். பொதுமக்களுக்கு இனி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் செக்ரட்டரி 25,000 ரூபாய், அந்த செக்ரட்டரி 15,000, சூப்பரிண்டெண்டன்ட் 5,000, தலைமை குமாஸ்தா 1000, குமாஸ்தா 100, பியூன் 10 ரூபாய். இந்த தொகையை பணமாகவும் கொடுக்கலாம், அந்தந்த அதிகாரிகளின் மனைவிமார்களுக்கு நகைகளாகவும் கொடுக்கலாம். என்ன சார் அக்கிரமமா இருக்க? இதில் என்ன அக்கிரமம்? சட்டவிரோதமாக நடப்பது சட்ட ரீதியாகத்தான் நடக்கட்டுமே. இப்படியே ஒவ்வொரு சட்டவிரோதமான காரியத்தையும் சட்ட ரீதியா பண்ணிட்டு போனா எப்படி சார்? என்ன தவறு? யாரும் செய்யாத காரியத்தை நான் செய்துவிட பார்க்கிறேனா? இந்த பதவியில் முன்னோடிகள் காட்டிய வழியைத்தான் நான் பின்பற்றுகிறேன்.